40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பெரிமீட்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னன்னு தெரியணும். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சுற்றளவு, ஏன்னா சமபக்க முக்கோணம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் 3 சைஸஸ். அதாவது 3 பக்கங்களுடைய கூடுதல் தான் என்னென்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சுற்றளவு. படம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு சமபக்க முக்கோணத்தில் 40 சென்டிமீட்டர் பக்க அளவு, அப்போ 40 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சமபக்கம் அப்படின்னா நான் இந்த பக்கம் 3 பக்கமும் என்னென்னா 40 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 6 சென்டிமீட்டர் சமபக்க முக்கோணத்தை என்ன பண்ணுறோன்னா எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 40ல் 6 போச்சுன்னா 34, இந்த பக்கம் 34. இப்போ மீதம் உள்ள பகுதியின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மீதம் உள்ள பகுதியின் சுற்றளவுங்கிற போது 34 40 + 6 இஸ் ஈக்குவல் டு 144 சென்டிமீட்டர். 144 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர்.